ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கல்யாண வீட்டு கேசரி ரொம்ப சாஃப்டாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்கி வைக்கும் போது எந்த சாஃப்ட்னஸில் இருந்ததோ அதே மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே சாஃப்டோட அப்படியே இருக்கும். இந்த கல்யாண வீட்டு கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கேசரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்திக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எந்த ரவைனாலும் எடுத்துக்கலாம். எந்த ரவை எடுத்துக்கிட்டாலும் நெய்யில் ஒரு வாட்டி வறுத்துட்டு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் கேசரி நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரவை நல்லா பொன்னிறமாக ஆற அளவுக்கு வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததான் அதே பேனில் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்கும் போது ரவை நல்லா வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும். கேசரியும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே கேசரி இருக்கிற மாதிரி ஆகிடும். அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் களி மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். இது கூடவே 50 ml வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்திக்கோங்க. கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. வாசனை இல்லாத எண்ணெயை பார்த்து சேர்த்திக்கோங்க. கூடவே 50 ml நெய்யில் பாதி அளவுக்கு இப்போ சேர்த்திக்கோங்க. பாதி அளவு நம்ம கேசரியை கிளறும் போது சேர்த்திக்கலாம். இது கூடவே கலருக்காக ஆரஞ்சு கலர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதை சேர்த்திக்கோங்க. இல்லை கலரே சேர்க்க வேண்டாம்னாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூடவே 3 to 4 ஏலக்காய் பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கோங்க. நான் உப்பு சேர்த்துன கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. உப்பு சேர்த்து ஸ்வீட் பண்ணும்போது தான் ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்க்கலைன்னா நம்ம எவ்வளோ சுகர் சேர்த்தாலும் ஸ்வீட் கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்சுக்கிற ரவையை கலந்து விட்டுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டே சேர்த்திக்கோங்க. அப்போ தான் கட்டி விழாது. ரவை ஃபுல்லாக சேர்த்துனதுக்கப்புறமும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா கட்டி விழ ஸ்டார்ட் ஆகிடும். ரவை சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிரும். ரவை வேகிறதுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் எடுத்துக்கிறோம். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 50 ml நெய்யில் பாதி அளவு நெய்யை நம்ம ஸ்டார்டிங்கில் தண்ணி கொதிக்கும் போதே ஊற்றிட்டோம். மீதி நெய்யை இப்போ ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சுகர் சேர்க்கணும். முன்னாடியே சுகர் சேர்த்துட்டோம்னா ரவை அதுக்கப்புறம் வேகாது. 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். நாங்கள் சுகர் மீடியமாக தான் சாப்பிடுவோம். அதனால் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் சேர்த்துனதுக்கப்புறம் லைட்டாக மெல்ட் ஆகி வரும். பயப்பட வேண்டாம், சீக்கிரமாகவே செட்டில் ஆகிடும். கேசரி பண்ணும்போது ரவை சேர்த்துனதுலேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ சுகர் சேர்த்துனதுக்கப்புறமே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சுகர் சிரப்பெல்லாம் நல்லா உறிஞ்சு நல்லா சாஃப்டாகி வந்துடுச்சு. அடுத்ததான் ஒரு தாளிக்கிற பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்திக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமானதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதே நெய்யில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்திக்கோங்க. திராட்சை பொரிஞ்சு பலூன் மாதிரி உப்பி வந்ததும் அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. கடைசியாக கேசரியில் முந்திரி, திராட்சை, நம்ம பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.